अनेपेक्ष शुचिदक्ष उदासीनो गतव्यतः सर्वरंभा परित्यागी यो मद्भक्त समे प्रियः। अनेपेक्ष शुचिदक्ष उदासीनो गतव्यतः सर्वरंभा परित्यागी यो मद्भक्त समे प्रियः। பிரேம ஸ்வரூபலார் அன்பின் வடிவங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதா அத்தியாயம் 12 ஸ்லோகம் 16. பக்தி யோகம், the yoke through devotion. தொடர்ச்சியா கிருஷ்ண உணர்வு என்னோட பிரியமான பக்தர்கள் எவ்வாறு இருப்பார்கள், எத்தகைய குணவான்களாக இருப்பார்கள், எத்தகைய நறுபண்புகள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு தொடர்ச்சியா பக்தி யோகத்தில் வரக்கூடிய ஸ்லோகத்தை பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகமும் யோமத் பக்தா சமே பிரியா. இங்க கிருஷ்ண உணர்வு 6 நிலைய விளக்குது, விவரிக்கவும் செய்யுது. ரொம்ப முக்கியமா அனேபேக்ஷ சுச்சிதக்ஷ உதாசீனோ கதவியத்தா சர்வரம்ப பரித்தியாகி 6 நிலை. அனேபேக்ஷ, those who are indifferent in worldly gains, உலக ரீதியான ஆதாயங்கள் இருந்து விடுபட்டவர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, தயாளன் இங்க உட்காந்துருக்காரு, சீனியர் அட்வொகேட்டா இருக்காரு. இந்த ஒரு காலகட்டத்தில் யாராவது அவருக்கு ஒரு கிளைண்ட் வந்து 1 கோடி ரூபாய்க்கு கேஸ் இருக்கு, சுவாமியோட ஸ்ரீமத் பகவத்கீதா கிளாஸ் முக்கியமா 1 கோடி கேஸ் முக்கியமா அப்படின்னா, அவரு பகவத்கீதா கிளாஸ் முக்கியம் தான் சொல்லுவாரு, சொல்லணும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். இதுதான் அதுக்கு உண்டான விளக்கம். உலக ரீதியான ஆதாயங்கள் இருந்து விடுபட்டவர்கள் அனேபேக்ஷ. முதல் குணம் நிலை. பக்தி அதிகரிக்க அதிகரிக்க, சத்வகுணம் அதிகரிக்க அதிகரிக்க, ஹிருதயம் மென்மையாக இருக்க, கடவுளை அடைவதுதான் ஒரே லட்சியமாக குறிக்கோளாக இருக்கும்போது உலக ரீதியான ஆதாயங்கள்ல அவங்களுக்கு அந்த அத்தகைய பக்தர்களுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு ஆதாயத்தோடு தான் இன்னைக்கு எல்லா செயல்களும், உலக ரீதியான செயல்களும் நடக்கிறது. அதுதானே உண்மை. அந்த நிறுவனத்தில் இருக்க, அதால எனக்கு என்ன ஆதாயம், இதோட ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்க, எனக்கு என்ன ஆதாயம், சாட்சாத்கார அறக்கட்டளையில சேவை செய்கிறேன், எனக்கு என்ன ஆதாயம். ஆதாயத்தோடவே ஒரு எதிர்பார்ப்போடவே அந்த வாழ்வாதாரத்துக்கு உண்டான நோக்கத்தை ஒவ்வொரு ஜீவராத்மாக்களும் ஜீவராசிகளும் அறியாமையின் பிடியில் இருக்கும்போது அதன்படி செல்றாங்க. அதனால பக்திமான்கள், அதாவது எனக்கு பிரியமான பக்தர்கள் முதல் நிலையில அனேபேக்ஷா. அனேபேக்ஷ அப்படின்னா உலக ரீதியான ஆதாயங்கள் இருந்து விடுபட்டவர்கள். சுச்சீர், சுச்சினும் போதே சௌச்சான் அர்த்தம். அகம் மற்றும் புறம் அவங்களுக்கு தூய்மையானவர்களா இருப்பாங்க. they will be pure internally and externally. internally and externally அப்படின்னு என்ன, அகத்திலையும் அந்த தூய்மை இருக்கும், புறத்திலையும் தூய்மை இருக்கும். நல்லா குளிச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பகவத்ஜி மாதிரி, ரமேஷ் சுப்ராயலு மாதிரி, உங்களை மாதிரி சுவாமியை பார்க்க போகிறோன்னு பெர்ஃப்யூமெல்லாம் அடித்து விபூதியெல்லாம் வச்சு ரொம்ப சீவி சிங்காரிச்சு உங்களை மாதிரி வந்து உட்காருவாங்க. அது புற தூய்மை. அக தூய்மைங்கிறது என்ன, அது என்றைக்குமே நடந்துட்டு இருக்கிற விஷயம். சாதனா பண்ண பண்ண, சேவை பண்ண பண்ண அந்த தூய்மை நடக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுச்சீர், வெளி அகம் தூய்மை ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் அக தூய்மை இருக்கும்போது புற தூய்மையும் ரொம்ப முக்கியமான ஒரு
தன்மை, ஒரு குணம். அது கிருஷ்ண உணர்வுக்கு, அதாவது பரமாத்மாக்கு பிடித்த பக்தர்களா இருக்கக்கூடிய அவங்களோட நிலை அந்தவாறு இருக்கும். தக்ஷா அப்படின்னும் போது திறமைசாலிகளா, ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க. ஆங்கிலத்துல ஸ்கில்ஃபுல்லுன்னுவாங்க. ஸ்கில்ஃபுல்லுன்னா என்ன அப்படின்னா, கடவுள் கொடுத்த திறமைகள் பக்தி அதிகரிக்க அதிகரிக்க கடவுளோட கைங்கரியத்தை பண்ண பண்ண அவங்களுக்கு அது அந்த திறமை அதிகரிச்சுட்டே இருக்கும். எனக்குள்ள இருந்து சுவாமி தான் பாடுறார், எனக்குள்ள இருந்து சுவாமி தான் தபலா வாசிக்கிறார், எனக்குள்ள இருந்து சுவாமி தான் மிருதங்கத்தை வாசிக்கிறார், எனக்குள்ள இருந்து சுவாமி தான் இந்த சித்திர கலத்தை வரைஞ்சிருக்கார், எனக்குள்ள இருந்து சுவாமி தான் பேசுறார், எனக்குள்ள இருந்து சுவாமி தான் இந்த உற்சாகத்தை, இந்த உற்சாகத்தைன்னு சொல்லணும், உற்சவத்தை நடத்துறார். எல்லா தெய்வ அலங்காரமாகட்டும், அபிஷேகமாகட்டும், எந்த உற்சவமாகட்டும், தெய்வம் சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சியாகட்டும், அவங்களோட திறன் அங்க, திறனோட வெளிப்பாடு தனி தனிமையா தனித்தன்மையோடு இருக்கும். அது பக்தி அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஆர்வத்துல அவங்க திறமைசாலிகளா, ஸ்கில்ஃபுல்லா மாறுவாங்க. உலக ரீதியான திறமைங்கிறது வேற. நல்லா படிக்கிறேன், நல்லா பேசுறேன், எனக்கு நல்லா பாட தெரியும், நல்ல இந்த இசை நிகழ்ச்சி அது அதுலேயும் ஒரு ஆதாயம் இருக்கே. என்னை ரசிப்பாங்க, இங்கே எனக்கு வருமானம் கிடைக்கும், எனக்கு புகழ்ச்சி கிடைக்கும், இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், இவ்வளோ மரியாதை எனக்கு என்னோட என்னை பின்பற்றுறவங்களால எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆதாயம் இல்லை. கடவுளுக்காக மட்டும் எல்லா செயல்களும், கடவுள் கொடுத்த திறமைய கடவுளோட செயலுக்காக முழுமையா நான் சமர்ப்பணம் செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேங்கிற அந்த குணம் தான் தக்ஷா, ஸ்கில்ஃபுல், திறமைசாலிகள். உதாசீனம் என்ன கேட்டீங்கன்னா, அவதாரத்தோட இருக்கிறவங்களாம் இப்படி உதாசீனமா இருக்கணும். எத்தகைய கவலையும், வருங்காலத்தை பத்தி கவலை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்தி அதிகரிக்க அதிகரிக்க நம்பிக்கை அதிகரிக்கும். நம்பிக்கையால அவங்களுக்கு ஒரு ஞானம் உள்ளிருந்து துளிர்விடும். அந்த துளிர் விடுற ஞானத்தால வருங்காலத்தை நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு அவங்க கவலையே பட மாட்டாங்க. இது பெரிய குணம். 4வது குணம் இது. 4வது நிலையில வரக்கூடிய பெரிய உதாசீனம். நம்ம இன்னைக்கு யதார்த்தமா பேசும்போது சொல்லுவோம், ரொம்ப உதாசீனம் பண்றாங்க என்ன, எது சொன்னாலும் அவங்க காதுல விழுகிறதுல ரொம்ப உதாசீனப்படுத்துறாங்க. ஒரு விதத்துல என்னோட பகவத்கீதை கிளாஸஸும் உங்களுக்கு நிறைய பேருக்கு உதாசீனமா தான் இருக்கு. அப்படி இல்லையா? சரி சரி. அப்படி இருந்தா தினேஷ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. சும்மா சொன்னேன், விளையாட்டு. உதாசீனம் அப்படின்னா சொல்ற சாதனால உதாசீனாவும், செய்யற சேவையிலும் உதாசீனம் கூடாது. ஆனா வருங்காலத்துல நினைச்சு கவலைப்படக்கூடிய அந்த நிலை பக்தர்களுக்கு இருக்கக்கூடவே கூடாது. எதுவா இருந்தாலும் சுவாமி பார்த்துப்பாரு. நிறைய பேர் இன்னைக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்காலத்துக்கு உங்களுக்கு சேமிப்பு இருக்கா, கணக்கு இருக்கா, சொத்து இருக்கா, நீங்க பார்த்துப்பீங்க. அந்த உதாசீனம் நீங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் சேர்த்து வைக்கணும், நீங்க தான் பணத்தை வச்சுக்கணும், நீங்க தான் சொத்து பத்தெல்லாம் உங்க சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கணும் போது அந்த உதாசீனமா ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க, இதுவே ஒரு பெரிய நம்பிக்கையின் வெளிப்பாடு. இங்க கிருஷ்ண உணர்வு அதுதான் விளக்குது. உதாசீனங்கிறது சேவையிலையும் சாதனாலையும் இருக்கக்கூடிய உதாசீனம் கிடையாது. அது நம்பிக்கையை, முழுமையான நம்பிக்கையோட சமர்ப்பணம் நான் செஞ்சுட்டேன், சரணாகதி நிலையில இருக்க, கடவுள் என்னை பார்த்துப்பாரு, பார்த்தே ஆகணும். அந்த நம்பிக்கையோட உதாசீனம் ரொம்ப அற்புதமான ஒரு பக்தர்களோட குணாதிசயம். இது 4வது நிலை. 5வது கத்தவியத்தகா, ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல அன்ட்ரபிள்டுன்னுவாங்க. ரொம்ப முக்கியம். கத்த வியத்தகா, குழப்பம் அடையாத மனநிலை என்று தமிழ்ல சொல்லலாம், தொந்தரவு இல்லாத நிலைன்னு சொல்லலாம். என்ன சூழ்நிலைகள் தொந்தரவு கொடுத்தாலும், குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பாதிக்காத மனநிலைன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமா கலங்காத மனநிலை. அற்புதமான ஒரு வார்த்தை அது, கலங்காத மனநிலை. எதுக்கும் கலங்க மாட்டான். எந்த ஒரு சுயநல உணர்வை யாராவது
உற்றார் உறவினர், சொந்த பந்தங்கள், இந்த பொருள் ரீதியான உலகம், மாயையின் வடிவங்கள், எது உங்களுக்கு கொடுத்தாலும் கலங்காது. எல்லாத்தையும் இழந்துட்டீங்களே, இவ்வளோ சேவை பண்றீங்களே, ஒண்ணுமே இல்லையே, இது உங்களுக்கு என்ன கிடைச்சது, இவ்வளோ பக்தி பண்ணிட்டீங்களே, இவ்வளோ ஸ்ரத்தையோடு இருக்கீங்களே, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு, வருங்காலத்தை நினைச்சு உங்களுக்கு பயம் இல்லையா, அது இல்லையா அப்படின்னு எல்லாம் அந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக திரும்பினாலும், உங்களை கிளர்ச்சி அடைய வச்சாலும் கலங்காத மனநிலை. கத்த வியத்தா, பெரும் குணாதிசயம். என்னோட சோதனை எல்லாம் இந்த நிலைக்கு தான். கத்த வியத்தகா. நான் டேஸ்ட்னு சொல்றேன்ல, கத்த வியத்தகா. சுவாமி இருக்காரு, பார்த்துப்பாரு. அந்த நம்பிக்கை. கத்த வியத்தகா. சர்வரம்ப பரித்தியாகி யோமத் பக்தா சமே பிரியா. சர்வரம்ப பரித்தியாகி. 6வது நிலை. ஃப்ரீ ஃப்ரம் செல்ஃபிஷ்னஸ் இன் ஆல் அண்டர்டேக்கிங்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தமிழ்ல சொல்லணும்னா, சுயநலம் இல்லாத நிலை. செய்யக்கூடிய செயல்கள்ல எதிர்பார்ப்பு சுயநலம் இல்லாத நிலை, அதுன்னு சொல்லலாம். சுவாமியோட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், சுவாமி கிட்ட இருந்து பாராட்ட கிடைக்கும். இது கூட ஆன்மீகத்துல கூட இருக்கு. கோயில் கட்டுற 4 பேர் என்னை பாராட்டணும், அந்த அந்த கல்வெட்டுல என் பேரை பொறிக்கணும், அங்கேயும் ஒரு சுயநலம் இருக்கு. ஷெல்ஃபிஷ்னஸ் இன் ஆல் அண்டர்டேக்கிங். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சுயநலம். பொருள் ரீதியான செயல்ல சொல்லவே வேண்டாம். பொருள் ரீதியான விஷயமே சுயநலம் தான். அருளுக்காக, கடவுளுக்காக செய்யும்போது கூட சுயநலம் இருக்காத ஒரு நிலை. அதை தான் இங்க கிருஷ்ண உணர்வு விளக்குது. சுயநலம் இல்லாதவர்கள், அத்தகைய பக்தர்கள், இத்தகைய பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமான பக்தர்கள். யோமத் பக்தா சமே பிரியா. எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கு. பெருசா விளக்கம் கொடுக்க அவசியம் இல்லை.